ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் என் சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா வெல்கம் யூ கைஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா யூ வர்சஸ் யுவர் பார்ட்னர் எனர்ஜிஸ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் ஒரு பிளானிங்கில் இருக்கேன் செகண்ட் சேனல் ஓப்பன் பண்ணலான்னு. அந்த சேனலில் வந்து ஏஞ்சல் கைடன்ஸ், யூனிவர்ஸ் கைடன்ஸ், ஒன் சைட் லவ்லேயே நிறைய டாபிக்ஸ் அண்ட் லவ் டேரட் கார்ட் டாபிக்ஸுமே நான் அப்லோட் வந்து பண்ண போகிறேன். இந்த சேனலுமே அப்லோட்ஸ் நான் டெய்லி பண்ணுவேன். ஸோ அந்த சேனலுமே டெய்லி வந்து அப்லோட் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். சீக்கிரமாகவே நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, லெட்ஸ் see. நான் ஆல்ரெடி கார்ட்ஸ் வந்து ஷஃபில் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் உங்கள் எனர்ஜிஸ் நம்ம பார்க்கலாம். ஆஃப்டர் தட் உங்கள் பர்சனோட எனர்ஜிஸ் பார்க்கலாம். நீங்கள் தயங்கிட்டுருக்கீங்க ஒரு விஷயத்துக்கு. இந்த விஷயம் பண்ணலாமா வேண்டாமா, பண்ணால் சரி இருக்குமா சரி இல்லாமல் போகுமா, அந்த மாதிரி எசிடேட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த தயங்குற ஒரு எனர்ஜியில் நீங்கள் இப்போ இருக்கீங்க. உங்கள் லைஃப்பில் ஒரு சக்ஸஸ் வந்து இருக்குது. அந்த சக்ஸஸ் கிட்ட நீங்கள் போயிட்டீங்க. இன்னும் ஒரு ஸ்டெப் நீங்கள் எடுத்து வச்சிங்கன்னா அந்த சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் வரும். அந்த ஒரு சக்ஸஸ் உங்கள் லைஃப்பில் ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அந்த ஒரு சக்ஸஸ் என்ன சக்ஸஸ் வேணாலும் இருக்கலாம். ஓகே, லவ் சக்ஸஸ் ஆர் ஜாப், வாட் எவர், கெரியர், பக்கத்தில் போயிட்டீங்க ஒரு சக்ஸஸ்க்கு, க்ளோஸ் டு சக்ஸஸ். பட் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கலாம். நீங்கள் ஒரு விஷயத்துக்கு தயங்கிட்டுருக்கீங்க. ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சா தானே தெரியும் எப்படி இருக்குது, எப்படி போகும்னு. அதை எடுத்து வைக்காமலே நீங்கள் வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க. இது சரியாக இருக்காது, சரியாக போகாது, அந்த மாதிரி சம்திங் பிளானிங் ஏதாச்சும் இருக்கலாம் உங்களுக்கு. அண்ட் தென் someone's feeling proud about you. மதர், ஃபாதர், அக்கா, தம்பி, அண்ணா, சிப்ளிங்ஸ் அண்ட் கசின்ஸ் ஒரு ப்ரௌடாக வந்து ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து. ஓகே, நீங்கள் ஃபேமிலி நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கலாம். ஒரு ப்ரௌடாக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணியிருக்கலாம் உங்கள் லைஃப்பில். ரீசன்ட் டேஸில் யுவர் பிரதர் ஆர் சிஸ்டர், மதர், டேடி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க, ஐ எம் ஃபீலிங் ப்ரவுட் அபவுட் யூ. உங்களுக்கு லாங் நெயில்ஸ் இருக்கலாம், லாங் நெயில்ஸ் அண்ட் பிளாக் கலர் லவ்வர். எது வாங்கினாலுமே நீங்கள் பிளாக் தான் சூஸ் பண்ணுவீங்க. ஃபோன், ட்ரெஸ், என்ன வேணாலும் இருக்கட்டும், வாட் எவர், நீங்கள் வந்து பிளாக் கலர் தான் சூஸ் பண்ணுவீங்க எப்போவுமே. யூ லவ் பிளாக் ஸோ மச். ஒரு க்ரேசி ஃபீலிங் உங்களுக்கு, ஒரு க்ரேசி அடிக்டட் நீங்கள் பிளாக் கலர் மேலே. நிறைய பிளாக் கலர் ட்ரெஸ் நீங்கள் வச்சுருப்பீங்க. ஐம் சீயிங் யூ மூவிங் அனதர் பிளேஸ். அட்ரஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கலாம், ஒரு நியூ ஹவுஸ்க்கு ஷிஃப்ட் ஆகிருப்பீங்க, நியூ ஜாப்க்கு நீங்கள் போயிருக்கலாம், நியூ பிளேஸ் பார்க்க முடியுது. அண்ட் தென் யூ ரெஸ்ட்ரிக்டட் திஸ் பர்சன் சம்வே. ஏதோ ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்கீங்க உங்கள் பர்சனை. நீ இந்த மாதிரி நடந்துக்கக்கூடாது, இந்த மாதிரி தான் நீ பண்ணணும், நான் சொல்கிறத நீ கேட்கணும், அந்த மாதிரி நீங்கள் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பீங்க உங்கள் பர்சனை. அண்ட் உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. நீங்கள் உங்கள் பர்சன்கிட்ட நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருக்கீங்க. ரைட்னா உங்கள் ஃபீலிங்ஸ் எப்படி இருக்குன்னா, ஐ எம் அன்வர்த்தி, ஐ எம் நாட் டிசர்வ் எனிதிங், ஐ எம் அன்லக்கி, அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து நீங்கள் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் செல்ஃபை நீங்களே வந்து டவுன் பண்ணிக்கிற மாதிரி சில விஷயங்கள் ஓவர் திங்க் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பர்சனோட கேப் அண்ட் நோ கான்டாக்ட் வந்து உங்களை இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணிகிட்ருக்கு, இந்த மாதிரி திங்க் பண்ண வைக்கிது. ஐ எம் அன்வர்த்தி, ஐ எம் நாட் டிசர்வ் எனிதிங், அந்த மாதிரி. யூ ஆர் வெரி பொசசிவ் பர்சன். சம் ஃபினான்ஷியல் சேலஞ்சஸ் உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் தென் யூ ரியலி ஸ்கேட். இந்த பர்சனை லூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஒரு ஸ்கேட் பார்க்க முடியுது. ஒரு ஃபியர் ஆஃப் லூசிங், ஐ கான்ட் லூஸ் திஸ் பர்சன், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போகிறது கூட நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது உங்களுக்கு. லிட்டில் பிட் நீங்கள் ஃபேக்காக பிஸியாக காட்டிக்கிறீங்க. ஏன்னா நீங்கள் ஃபீல் பண்ணுறது உங்கள் பேரண்ட்ஸ்க்கு தெரியக்கூடாது, மற்றவங்களுக்கு தெரியக்கூடாதுன்னு நம்ம ஃபீல் பண்ணுறதை யாரும் நோட் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி ஃபேக்காக நீங்கள் உங்கள் செல்ஃப் வந்து பிஸியாக வச்சுக்கிறீங்க. வேறு ஒரு விஷயத்தில் வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஓகே டிஸ்ட்ராக்ட் பண்ணலாம், இந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு சிலர் வந்து ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்திருப்பீங்க இதுக்காக. அண்ட் தென் யூ ஹாவ் சம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். இந்த பர்சன் மேலே ஒரு சின்ன ஒரு ட்ரஸ்ட் இஷ்யூஸ் உங்களுக்கு இருக்குது. இவங்க மேரேஜ் பண்ணிப்பாங்களா, ஒரு கமிட்மெண்ட்ஸ் தருவாங்களா, அந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது. இவங்களுக்கு தேர்ட் பர்சன் இருக்குமா, ஆர் வேறு ஒருத்தவங்க மேலே ஃபீலிங்ஸ் இருக்குமா, அந்த மாதிரி ஒரு டவுட் உங்கள் சைடில் பார்க்க முடியுது. நீங்கள் இந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கிளியராக இருக்கீங்க. இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வேணும், அந்த மாதிரி. இவங்க இல்லாமல் நம்ம லைஃப் ஹாப்பியாக இருக்காது, அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் பார்க்க முடியுது உங்ககிட்ட. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு லவ் எனக்கு கிடைக்காது, லைக் தட். யூ ஆல்ரெடி டிசைட் இவங்க தான் என்னோட ஃப்யூச்சர் பவர்ஸ், நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்க. யூஸிங் லாட் ஆஃப் சைன்ஸ், யூனிவர்ஸோட சைன்ஸ் நிறைய பார்த்துட்ருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கீங்க நீங்கள். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ஒன் டே இந்த பர்சன் நம்ம லைஃப்பில் அகெயின் வருவாங்க, லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் நமக்கு தருவாங்க. யூனோ இந்த பர்சன் நம்ம லைஃப்பில் அகெயின் வருவாங்க, ரீகன்சிலேஷன் பண்ணுவாங்க, நம்மளை விட்டு இவங்க போக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் பார்க்க முடியுது. பட் அதே டைமில் உங்களுக்கு இந்த பர்சன் மேலே டவுட்டும் இருக்குது, ட்ரஸ்ட் இஷ்யூஸ். இந்த பர்சனை டெய்லி மீட் பண்ணணும், டெய்லி பார்க்கணும், டெய்லி அவுட்டிங் வெளியே போகணும், அந்த மாதிரி சின்ன சின்ன விஷஸ் உங்கள் சைடில் இருக்குது. நீங்கள் உங்கள் பர்சனை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிருக்கும், லாங் பீரியட். ஒன் டே பார்க்கலன்னா கூட நீங்கள் ரொம்ப எமோஷ்னல் ஆகுறீங்க, அவ்வளோ அட்டாச்சாக இருக்கீங்க இந்த பர்சன் கூட. உங்கள் எனர்ஜிஸ் வந்து நான்லாம் எதுக்கு போயிட்டு பேசணும், அவங்க தான் மிஸ்டேக் பண்ணாங்க, அவங்க தான் வந்து போனாங்க, அவங்க தான் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும், நான் எந்த ஆக்ஷன்ஸும் எடுக்க மாட்டேன், அவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்டு பேசணும், அந்த மாதிரி. ஐ ஹாவ் செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்கலாம். நோ வே, ஐ கான்ட் டேக் எனி ஸ்டெப், அவங்க தான் வந்து பேசணும், அவங்க தான் ஃபர்ஸ்ட்டு வரணும், அவங்க வந்து நான் பேசுவேன், அந்த மாதிரி ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு சிலர், நாட் எவ்ரிபடி, ஒரு சிலருக்கு பார்க்க முடியுது. நான் இப்போ சொல்ல போகிறதும் ஒரு ஸ்பெசிஃபிக் மெசேஜ் தான். உங்கள் மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். ஐ நோ ஷீ ஆர் ஹீ நெவர் கம் பேக் ஸ்டில். பட் இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு சிலருக்கு இது வெரி ஸ்பெசிஃபிக் மெசேஜ். யூனோ உங்கள் பர்சன் வரமாட்டாங்க, பட் ஸ்டில் நான் இந்த வீடியோ பார்க்குறேன், அந்த மாதிரி இருக்குது ஒரு சிலரோட எனர்ஜிஸ். இப்படி இருக்கீங்கன்னா கமெண்ட் மீ. நீங்கள் பிலீவ் பண்ணிகிட்ருக்கீங்க இவங்க என்னோடய ஃப்யூச்சர் பவர்ஸாக இருக்கணும். நீங்கள் லவ் பண்ணுறப்போவே நீங்கள் வந்து இவங்க தான் என்னோடய ஒய்ஃப், இவங்க தான் என் ஹஸ்பண்ட், அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸில் நீங்கள் வந்து பழகி இருப்பீங்க. அண்ட் தென் அபவுட் ரீகன்சிலேஷன், நீங்கள் ஹோப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. சான்ஸே இல்லை ரீகன்சிலேஷன் ஆகுறதுக்கெலாம். இவ்வளோ இயர்ஸ் ஆகிடுச்சு, இவ்வளோ மந்த்ஸ் ஆகிடுச்சு, இந்த பர்சன் சைடில் வந்து எந்த ஹிண்ட்ஸும் இல்லை, எந்த கான்டெக்டும் இல்லை, ஸோ இவங்க வரமாட்டாங்க, அந்த மாதிரி பார்க்கும்பொழுது ஒரு சிலர் ஓகே இல்யூஷனில் இருக்கீங்க. ஒரு ட்ரீமி வேர்ல்ட் பார்க்க முடியுது, இல்யூஷன். ஓகே யூ ஆஸ்கிங் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் ரொம்ப நாளாகவே அந்த ஜஸ்டிஸ்க்கு நீங்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. அண்ட் தென் இந்த கனெக்ஷனில் வந்து ஒரு பர்சன் தான் மிஸ்டேக் பண்ணாங்க பார்க்க முடியல, உங்கள் ரெண்டு பேர் மேலேயும் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகே ஆர்எல்ஸ் தேர்ட் பார்ட்டிஸ் வந்து உங்களை செப்ரேட் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது, நான் மிஸ் பண்ணுற மாதிரி, நான் வெயிட் பண்ணிகிட்ருக்க மாதிரி இவங்க எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்களா, மிஸ் பண்ணிகிட்ருக்காங்களா, அந்த மாதிரி ஒரு டவுட். அண்ட் எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேது. ஜாப், ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், லவ் எதுவுமே எனக்கு செட் ஆக மாட்டேது. ஐம் அன்லக்கி, அந்த மாதிரி ஒரு இருக்கீங்க. உங்கள் செல்ஃபை நீங்களே டவுன் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் செல்ஃப் லவ் நிறைய தேவை. ஒரு சிலர் மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது, இவங்களால தான் நம்ம பிரேக்கப் இல்லை இருக்குமோ, அந்த மாதிரி நோ கான்டாக்டில் இருக்குமோ, இந்த பர்சனால தான், பர்டிகுலர் இந்த பர்சனால தான். ஒரு சிலர் மேலே உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது. அண்ட் தென் சம் ஒன்ஸ் கன்ஃபியூசிங் யூ. ஒரு சிலர் உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பர்சன் மூவ் ஆன் பண்ணிட்டாங்க, இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரப்போகிறது இல்லை, அவங்களுக்கு வேறு ஒரு பர்சன் மேலே அஃபர் இருக்குது, அந்த மாதிரி ஒரு சிலர் உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஜஸ்ட் அவாய்ட் தோஸ் பீப்புள்ஸ்.
டெய்லி எவ்ரிடே இந்த நோ கான்டாக்டில் நீங்கள் ரொம்ப பேர்டனாக ஃபீல் பண்ணுறீங்க. டெய்லி வந்து எக்ஸ்ட்ரீம் லெவலில் வந்து எமோஷ்னல் ஆகுறீங்க. இவங்க வரமாட்டாங்க உங்களுக்கு தெரிஞ்சாலுமே நீங்கள் வெயிட் பண்ணுறீங்க. ஒன் டே இவங்க வருவாங்க, நான் வெயிட் பண்ணுவேன். என் லைஃப்பில் வேறு ஒரு பர்சனுக்கு ப்ளேஸ் இல்லை. அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எனர்ஜிஸ். உங்கள் பர்சனாலிட்டி நான் சொல்கிறேன். யார் உங்களை வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசினாலுமே நீங்கள் ஈஸியாக வந்து எமோஷ்னல் ஆகிடுவீங்க, ஈஸியாக சென்சிட்டிவ் ஆகிடுவீங்க. ஒரு சென்சிட்டிவ் பர்சன் ஈஸியாக வந்து அழ செய்வாங்கள்ல, அழுதுருவாங்க. அந்த மாதிரி ஒரு எமோஷ்னலான ஒரு பர்சன், இன்னசென்ட், ட்ராவலர். யூ லவ் ட்ராவல். எப்போவுமே நீங்கள் ஒரு இன்செக்யூராகவே இருப்பீங்க, ஒரு பயத்தோடு இருப்பீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் பார்க்க அவ்வளோ அழகாக இல்லை, எனக்கு இந்த ஒரு விஷயம் கிடைக்காது, ஒரு கான்ஃபிடெண்ட்டாகவே நீங்கள் ஃபீல் பண்ண மாட்டீங்க. எப்போவுமே ஒரு இன்செக்யூராகவே இருக்கும் உங்களுக்கு. இந்த கான்ஃபிடென்ஸே இல்லாத மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்களே அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம் ஒரு சிலர். ஒரு சிலர் வந்து நீங்களும் நினச்சிப்பீங்க, இவங்க என்ன வேறு மாதிரி பார்க்குறாங்களோ, நான் அழகாக இல்லாத மாதிரி பார்க்குறாங்களோ, என்ன தப்பாக நினைக்கிறாங்களோ, என்னோடய கேரக்டர் வந்து ஜட்ஜ் பண்ணுறாங்களோ, அந்த மாதிரி இன்செக்யூர் உங்களுக்குள்ளே இருக்கலாம், இன்செக்யூரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்ணுறீங்க, இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்காது, அந்த மாதிரி. ஸோ உங்களுக்கு நிறைய செல்ஃப் லவ் தேவை. லவ் யுவர் செல்ஃப். செல்ஃப் லவ் இஸ் அ பெஸ்ட் லவ். அண்ட் தென் யூ ஹாவ் டவுட், இந்த பர்சனுக்கு வந்து வேறு ஒரு பர்சன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா, வேறு ஒரு பர்சனை டேட் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருக்குது, டவுட் இருக்குது. அண்ட் டேடிஸ் பாய் ஆர் டேடிஸ் கேர்ளாக இருக்கலாம். நீங்கள் டேடி லவ்வர். யூ லவ் யுவர் ஃபாதர் வெரி மச். And then someone's missing your father. Maybe you lost your father. Sorry, I'm getting this energy. Okay, just comment me, how much do you love your father? இப்போ சொன்ன பர்சனாலிட்டி நீங்கள் இருந்தீங்கன்னா திஸ் இஸ் யோர் ரீடிங். அப்படி இல்லைன்னா திஸ் இஸ் நாட் யோர் ரீடிங், திஸ் இஸ் நாட் யோர் எனர்ஜி. எல்லார் மேலேயும் ரொம்ப பாசமாக இருப்பீங்க, ரொம்ப கேரிங்காக இருப்பீங்க. நீங்கள் உங்களை ஹர்ட் பண்ணாலுமே, உங்கள் எனிமீஸாக இருந்தாலுமே நீங்கள் அவங்க மேலே வந்து நிறைய லவ், கேர் வந்து ஷோ பண்ணுவீங்க. ஓகே கைஸ், திஸ் இஸ் யோர் எனர்ஜி. உங்கள் பர்சனோட எனர்ஜி பார்க்கலாமா இப்போது? ஜஸ்ட் திங்க் அபவுட் யோர் பர்சன். உங்கள் பர்சனோட எனர்ஜிஸ் பார்க்கலாமா இப்போது? ஹே இஸ் கிங், ஹர் ஷீ இஸ் குவீன். அந்த ஒரு கிங் அண்ட் குவீன் எனர்ஜியில் தான் இவங்க எப்போவுமே இருப்பாங்க. எஸ், என் லைஃப்பில் நான் தான் கிங், என் லைஃப்பில் நான் தான் குவீன், நான் தான் பெஸ்ட். எப்போவுமே அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட், குட் ஆட்டிடியூட், நாட் பேட் ஆட்டிடியூட், குட் ஆட்டிடியூட். உங்கள் பர்சன் சைட்லேருந்து ஒரு சைலண்ட் எனர்ஜி தெரியுது. இவங்க சைலண்ட் வந்து உங்களை ரொம்பவே கன்ஃபியூஸ்ட் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் எனர்ஜியில் நான் சொல்லியிருந்தால இவங்க சைலன்ஸ் வந்து உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிகிட்ருக்கு. இவங்க வரமாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷன். இந்த பர்சன் ஒரு பப்பி லவராக இருக்கலாம், டாக் லவர், அனிமல் லவர், சைல்ட்ஹுட் லவ். இந்த பர்சன் என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, இந்த லவ்வை வந்து ஒரு குழந்தை லவ் மாதிரி, ஒரு சைல்ட்ஹுட் லவ் மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபீல்ஸ் இந்த லவ்வில் வந்து அவங்களுக்கு கிடச்சிருக்கும். சைல்டு மாதிரி லவ் பண்ணுறோம், குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கிறோம், அந்த மாதிரி. இந்த பர்சனுக்கு ஃப்ரீடமே இல்லாத மாதிரி யோசிக்கிறாங்க இந்த கனெக்ஷனில். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நீங்கள் ஏதோ ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்க இந்த பர்சனை. இந்த பர்சன் வந்து உங்களை இவங்களும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்களும் உங்களை கண்ட்ரோல் பண்ணியிருப்பாங்க சில விஷயத்தில். பட் இந்த பர்சன் வந்து அதை ஃபீல் பண்ணுறாங்க, ஃப்ரீடம் இல்லை எனக்கு ஒரு விஷயம் பேசுகிறதுக்கு, ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு. அந்த மாதிரி ஃப்ரீடம் இல்லாத மாதிரி இந்த பர்சன் வந்து யோசிக்கிறாங்க, பேர்டன் ஆகுறாங்க இந்த பர்சன். தட்ஸ் வை இந்த பர்சன் வந்து ரன்னிங் அவே உங்களை விட்டு. இவங்க வந்து ஏதோ டிசிஷன் எடுக்கிற மாதிரி தெரியுது, பேட் ஆர் குட். ஒரு சிலருக்கு குட், ஒரு சிலருக்கு பேடாக இருக்கலாம். பேட் ஒன் என்னென்னா மூவ் ஆன் பண்ணிடலாம், அந்த மாதிரி. குட் ஒன் என்னென்னா சம்திங் குட் நியூஸ், ரீகன்சிலேஷன், ஏதோ டிசிஷன் வந்து மேக் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பர்சன். அண்ட் தென் இவங்க லைஃப்பில் நீங்கள் தான் சன்ஷைன். அண்ட் தென் திஸ் பர்சன் வாண்ட்ஸ் டு கம் பேக் டு யுவர் லைஃப். எஸ், இந்த பர்சன் உங்கள் லைஃப்பில் வரணும்னு நினைக்கிறாங்க.
இவங்களுக்கு இந்த ஒரு கனெக்ஷன் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பீஸ்ஃபுல்லாக இல்லை அந்த மாதிரி யோசிக்கிறாங்க. நீங்கள் சண்டை போடுறீங்களா, அந்த ஒரு விஷயம் வந்து இவங்களுக்கு பிடிக்கல. அந்த சண்டை போடுறது, ஃபைட் பண்ணுறது, அது எதுவுமே இவங்களுக்கு பிடிக்கல. இவங்களுக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப் வேணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க இந்த பர்சன். இவங்களும் நிறைய சண்டை போட்டிருப்பாங்க அவங்கக்கிட்ட. பட் இவங்களோட ஃபீலிங்ஸ் வந்து இப்படி தான் இருக்குது. எனக்கு பீஸ்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப் தான் வேணும், இந்த மாதிரி சண்டை போடுற கனெக்ஷன் எனக்கு வேண்டாம், அந்த மாதிரி இந்த பர்சன் சொல்கிறாங்க. இந்த கனெக்ஷன் பீஸ்ஃபுல்லாக இல்லை, அதனால் இந்த பர்சன் வாக்கவே பண்ணியிருக்காங்க. இது ஒரு ரீசனாக இருக்கலாம். டீலிங் வித் அ சாக்ரிட்டரிஸ் பர்சன். ரீசெண்டாக இந்த பர்சனால் உங்களை திங்க் பண்ணுறது ஸ்டாப் பண்ண முடியல. ரீசெண்டாக, இதுக்கு முன்னாடி அவ்வளோவா உங்களை திங்க் பண்ணல. இப்போது இந்த பர்சன் உங்களை பற்றி ரொம்ப அதிகமாக திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. பிகாஸ் நீங்கள் ஆக்ஷன்ஸ் எடுக்காமல் இருந்திருப்பீங்க. ஸோ அந்த ஆக்ஷன்ஸ் இல்லை. ஆல்ரெடி சொல்லியிருந்தால செல்ஃப் ரெஸ்பெக்டில் சில பேர் இருக்கலாம்னு. ஆக்ஷன்ஸ் இல்லை, அந்த மாதிரி ஏன் அந்த மாதிரி மூவ் ஆன் பண்ணிட்டீங்களா நீங்கள், அந்த மாதிரி இந்த பர்சன் வந்து ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்டாப் பண்ண மாட்டாங்க உங்களை திங்க் பண்ணுறது. உங்களுக்கே தோணியிருக்கும், ஓகே இவங்க என்ன திங்க் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கலாம். your person also busy in their career or financial issues. பிஸியாக இருக்காங்க அந்த ஒரு விஷயத்தில். இது கூட ஒரு ரீசனாக இருக்கலாம். ஓகே, கெரியர் இஷ்யூஸ், ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் கூட உங்ககிட்ட வராததுக்கு ஒரு ரீசனாக இருக்கலாம். இது கூட கெரியர் அண்ட் ஃபினான்ஷியல் இஷ்யூஸில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு டைம் கொடுக்காம போயிருப்பாங்க. உங்கள் லவ் டேட் அந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து கம்மியாக இருக்கும். அதனால நீங்கள் ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணியிருப்பீங்க. இவங்களுக்கு லவ்வே இல்லை, இவங்க எப்போயாச்சும் தான் என்கிட்ட பேசுகிறாங்க, அந்த மாதிரி. இதுவும் ரீசனாக தெரியுது. இப்போது இவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வந்திருக்கு உங்ககிட்ட பேசணுன்னு. அண்ட் தென் திஸ் பர்சன் ஹாவ் அடிக்ஷன், அ சர்டன் நெகட்டிவ் அடிக்ஷன் ஆர் குட் அடிக்ஷன், சம்திங் உங்கள் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்காங்க. ஏதோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப அடிக்டடாக இருக்காங்க இந்த பர்சன். அடிக்டட், உங்கள் மேலே அடிக்டடாக இருக்கலாம். சம்திங் நெகட்டிவ் அடிக்ஷன்ஸ். இவங்க டுவர்ட்ஸ் ஆக்ஷன் வந்து ரொம்ப ஸ்பீடாக எடுக்க போகிற மாதிரி பார்க்க முடியுது. இவங்களோட சைட்லேருந்து ஆக்ஷன்ஸ் வரப்போகுது, அதுவும் ரொம்ப ஸ்பீடாக இருக்க போகுது. ஆஃப்டர் திஸ் வீடியோ கூட உங்கள் பர்சன் உங்ககிட்ட வந்து பேசலாம். ஆர் டுமாரோ, நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், வெரி ஸ்பெசிஃபிக். இதெல்லாம் தேர் ஆர் கம்மிங் ஃபார் யூ. தேர் நோ நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. அவங்களுக்கு தெரியும் உங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும், எந்த மாதிரி பேசினா நீங்கள் கன்வின்ஸ் ஆகிடுவீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க எனர்ஜிஸ் இப்படி தான் இருக்குது, இந்த மாதிரி பேசினா கன்வின்ஸ் பண்ணிடலாமா, அதையும் யோசிச்சுட்ருக்காங்க. இந்த மாதிரி ரீசன் சொல்லலாமா, அந்த மாதிரி. இப்போ ஏன் அவங்க குயிக்காக வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஃபியர் இருக்குது, நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடுவீங்களோ அந்த மாதிரி. அவங்களுக்கும் ஜெல்லஸ் ஆகுறாங்க. வேறு யாராச்சும் இருப்பாங்களோ இவங்க லைஃப்பில், உங்கள் லைஃப்பில் வேறு யாராச்சும் இருப்பாங்களோ, அதனால வந்து குயிக்காக வந்து ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம் அந்த மாதிரி. ஜெல்லஸ், உங்கள் மேலே நிறைய ஜெல்லஸ் இருக்கும் இவங்களுக்கு. அண்ட் தென் உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்திருக்கு இவங்களுக்கு. மீட் பண்ணணும், வீக்கெண்டில் மீட் பண்ணணும். மேபி உங்கள் பேசினதுக்கப்புறம் உங்கள்கிட்ட கேட்கலாம், வீக்கெண்டில் மீட் பண்ணலாமா, அந்த மாதிரி. they want to talk a lot of positive things. நிறைய பாசிட்டிவான விஷயம் உங்கள்கிட்ட பேசணுன்னு இருக்காங்க இந்த பர்சன். ஸ்டில் தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இருக்குன்னா, தேர்ட் பார்ட்டி இஷ்யூஸ் இன்னும் சரியாகாத மாதிரி இருக்குது. பட் இப்போ ஏன் ஆக்ஷன்ஸ் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் மூவ் ஆன் பண்ணிடுவீங்களோ அந்த மாதிரி ஒரு ஃபியர் அவங்களுக்கு இருக்குது. அதனால தான் அந்த ஆக்ஷன்ஸ் வந்து ஸ்பீடப் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ நாட் எவ்ரிபடி, எல்லாருக்குமே அவங்க ஸ்பீடப் பண்ணுவாங்களாம் இருக்காது. ஒரு சிலருக்கு ரெஸ்னேட் ஆகலாம், ஒரு சிலருக்கு ரெஸ்னேட் ஆகாமலையும் போகலாம். ரிமெம்பர், திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். அண்ட் தென் ஸ்டில் இந்த தேர்ட் பார்ட்டிஸ் வந்து உங்கள் பர்சன் லைஃப்பில் இருக்காங்க, இன்னும் அவங்க ரிமூவ் ஆகலை. உங்ககிட்ட ஒரு ஹெல்த்தி கான்வர்சேஷன் வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. தே டோன்ட் வாண்ட் நீங்கள் மூவ் ஆன் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க, ஸ்ட்ராங்காக நினைக்கிறாங்க. கொஞ்சம் இம்பேஷண்ட்டாகவும் இருக்காங்க. இவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னா, மற்றவங்க எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப ரூடாக பேசிகிட்டு இருக்காங்க, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, அந்த மாதிரி எனர்ஜிஸ் பார்க்க முடியுது. பட் உங்ககிட்ட கொஞ்சம் காமாக, கொஞ்சம் லெஸ் ரூடோட பேசலாம். உங்ககிட்ட கொஞ்சம் ரூடாக தான் நடந்துப்பாங்க, கொஞ்சம் லெஸ், மற்றவங்கள விட கொஞ்சம் லெஸ். நேச்சராகவே இந்த பர்சன் கேரக்டர் இப்படி இருக்கலாம், ரூடாக பேசுகிறது. பட் அவங்களோட க்ளோஸ்டு ஒன் கிட்ட அவங்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. அவங்க க்ளோஸ்டு ஒன்ஸ் கிட்ட வந்து ரொம்ப ஸ்வீட்டாக நடந்துப்பாங்க. இந்த கனெக்ஷனில் எஃபர்ட்ஸ் அவங்க போடணும்னு நினைக்கிறாங்க. அந்த விஷயத்த மிஸ் பண்ணியிருக்காங்க, போடாமல் எஃபர்ட்ஸ் போடணும், நிறைய எஃபர்ட்ஸ் போடணும்னு நினைக்கிறாங்க இந்த பர்சன். கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குது இந்த பர்சன் சைட்.
கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. நான் இப்போது இந்த பர்சனோட பர்சனாலிட்டி சொல்கிறேன். சோஷியலைஸ்டு பர்சன் அப்படின்னா மற்றவங்கள பற்றி நிறைய யோசிப்பாங்க. இவங்க என்ன நினச்சிடுவாங்களோ, பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன நினச்சிடுவாங்களோ, இவங்க நம்மளை பற்றி என்ன பேசுவாங்களோ, அந்த மாதிரி அந்த ஒரு மரியாதை நம்ம காப்பாற்றிக்கணும், அந்த மாதிரி யோசிக்கக்கூடிய ஒரு பர்சன். நம்ம அம்மா அப்பா நம்மளை என்ன நினச்சிடுவாங்களோ, நம்ம லவ்வர் நம்மளை எதாவது நினச்சிடுவாங்களோ, அந்த மாதிரி இவங்க நடந்துப்பாங்க. மற்றவங்க யாரும் நினைக்கக்கூடாது நம்மளை, நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு பர்சன் இவங்க. இவங்க யங் ஏஜ்லேருந்தே இவங்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. லைஃப்பில் செட்டில் ஆகணும், மணி ஏர்ன் பண்ணணும், வெல்த்தியாக இருக்கணும், அந்த மாதிரி. இவங்க கொஞ்சம் ரிச் பர்சனாக இருக்கலாம். தே லவ்ஸ் மணி அ லாட். அண்ட் தென் இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாட்டாங்க. இவங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவே மாட்டாங்க. 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்டே அவங்க எப்பயாச்சும் தான் பேசுவாங்க. இவங்க வந்து அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். 1 or 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் வச்சுப்பாங்க இவங்க எப்போவுமே. ஏன்னா இவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்லாம் அதுமாரி செட்டாக இருக்காது இந்த பர்சனுக்கு. இவங்க லைஃப்பில் நிறைய பிட்ரேல் வந்து இவங்க சந்திச்சிருப்பாங்க. நிறைய பேர் இவங்களை ஏமாற்றிருப்பாங்க. பட் இவங்க கேரக்டர் கூட யார் செட் ஆகுறவங்களோ அவங்க கூட தான் இவங்க ரிலேஷன்ஷிப்போ ஃப்ரெண்ட்ஷிப் எதுவாக இருந்தாலும் வச்சுப்பாங்க. எல்லாருக்கூடையுமே இவங்களால வந்து செட் ஆக முடியாது, ஜெல் ஆக முடியாது. ஒரு சிலருக்கு இவங்களை பிடிக்காமல் இருக்கும், ஏன்னா இவங்க கேரக்டர் அப்படி இருக்கலாம். அண்ட் ஆல்சோ இவங்க இது ரொம்ப பிலீவ் பண்ணுவாங்க இந்த ஒரு விஷயத்த. லைஃப்பில் எல்லாத்துக்குமே செகண்ட் சான்ஸ் இருக்குது. இப்போது நம்ம கீழே இருந்தாலுமே ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் நம்ம மேலே வருவோம். எல்லா விஷயத்துக்கும் லைஃப்பில் செகண்ட் சான்ஸ் இருக்குது, அந்த மாதிரி பிலீவ் பண்ணக்கூடிய ஒரு பர்சன். ரொமான்டிக் பர்சன். இவங்க எப்படின்னா இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிட்ட ஒரு குழந்தை மாதிரி நடந்துப்பாங்க. இவங்க குழந்தையாகவே மாறிடுவாங்க. பட் அவங்க கேரக்டர் வந்து ரொம்ப மெச்சூர்டாக, ரொம்ப ரூடாக, ஆங்கராக அந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஒன்லி ஃபார் தேர் லவ்டு ஒன்ஸ் கிட்ட மட்டும் அவங்க அப்படி இருப்பாங்க, குழந்தையாக மாறிடுவாங்க. அண்ட் இவங்க லைஃப்பில் வந்து லவ்வே செட்டாக இருக்காது. 3 லவ்ஸ் இருக்கும் இவங்க பாஸ்ட்டில். என்னால் அது பார்க்க முடியுது. 3 லவ்ஸ். அந்த லவ் செட்டாக இருக்காது. உங்கள் கூட ஏதோ ஒரு அளவுக்கு லவ் ரொம்ப நாள் போயிருக்கோம். I'm getting they're not obsessed with moon. Wow, I too obsessed with moon lot. இவங்க ஃபர்ஸ்ட் பார்னாக இருக்கலாம் வீட்டில். ஃபார் எக்ஸாம்பிள், மூன் தனியாக இருந்தாலுமே பார்க்க ரொம்ப ஷைனாக அழகாக இருக்குல்ல, தனியாக அதால் இருக்க முடியும்ல, அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி. என்னால் ஏன் தனியாக இருக்க முடியாது, நான் தனியாக இருப்பேன் யாரும் இல்லைனாலுமே, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இவங்க. மூன் மாதிரி திங்க் பண்ணுறாங்க அவங்க. மூனை பார்த்து கூட அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஏன் இருக்கக்கூடாது நம்ம லைஃப்பில், அந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு மோட்டிவாக இருக்கும். நீங்கள் யாரெல்லாம் மூன் மேலே ரொம்ப அப்சஸ்டாக இருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். யூ சேசிங் திஸ் பர்சன். இப்போ சொன்ன பர்சனாலிட்டிலாம் இந்த பர்சன் கிட்டே இருந்துச்சுன்னா, உங்கள் பர்சன் கிட்டே இருந்துச்சுன்னா, திஸ் இஸ் யோர் பர்சன் எனர்ஜி. அப்படி இல்லைனா திஸ் இஸ் நாட் யோர் பர்சன் எனர்ஜி, திஸ் இஸ் நாட் யோர் ரீடிங். நீங்கள் இந்த பர்சனை சேஸ் பண்ணிகிட்ருக்கீங்க ரைட் நவ். சூன் இந்த பர்சன் உங்களை வந்து சேஸ் பண்ணுவாங்க. And then you got lost in their eyes. Beautiful message. I like this person energies. இவங்க எப்போவுமே அப்படி தான். இவங்களை யாருக்கு ரொம்ப பிடிக்குதோ அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக இருப்பாங்க. இவங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்குதோ அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. இவங்க என்ன கேட்டாலும் வாங்கி தருவாங்க. நிறைய லவ் ஷோ பண்ணுவாங்க. பட் பார்க்குறப்போ இந்த பர்சனாக இவங்கக்கிட்ட அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி இருக்கா, அந்த மாதிரி இருப்பாங்க. பட் இந்த பர்சன் கிட்ட அந்த மாதிரி ஒரு பர்சனாலிட்டி ரொம்ப அழகாகவே இருக்குது. ஓகே, இந்த பர்சன் டுவர்ட்ஸ் யூ ரொம்ப ஸ்பீடாக ஆக்ஷன்ஸ் வந்து எடுக்க போகிறாங்க. பியூட்டிஃபுல். ஓகே காய்ஸ், திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு ரீடிங் ரெசனேட் ஆச்சுன்னா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணணும். சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். சேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு. டேக் கேர், பாய்.